வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு எடுத்த உடனே நற்செய்தி. தங்கம் வந்து ஆல்மோஸ்ட் ரூ. 200 டமால். அதனால ரூ. 14,970 கிடைக்குது. டமால் தான். ஒரே ஹேப்பியா இருக்கணும் நீங்க. ருப்பியும் டமால் 92.35. சில்வரும் டமால். ஆனா எவ்வளோ டமாலுங்கிறத போய் மார்க்கெட்ல கேட்டுக்கங்க. அதனால டமால் டமாலு தாங்கன்னு பயங்கரமா ஏறிட்டு இருக்கு. ஒண்ணே ஒண்ணு தான் கிங்கா ஏறுது. கச்சா எண்ணெய். கச்சா எண்ணெய் திரும்பி $100 தாண்டிடுச்சு. $100 தாண்டுனோனே இங்க எல்லா ப்ராப்ளம்ல இருக்குது. மார்க்கெட்டு ஒரே படுக்கல். இந்த படுக்கையிலேருந்து எப்படி எழுப்புறதுன்னு தட்டி குழந்தைய எப்படி எழுப்புறதுன்னு தெரியல. இண்டஸ்இண்ட் பேங்க் 5% கில்லி. தங்கமயில் 4%. M&M 3.5%. டாடா பேசஞ்சர் வெஹிக்கிள் 3%. டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள் 2.6%. டாடா பவர் 2.3%. ஹீரோ மோட்டார்கார்ப் 2.6%. டைட்டன் 2%. அதுக்கப்புறம் பஜாஜ் ஆட்டோ 1.9%. கல்யாண் ஜுவல்லர்ஸ் 8%. டிவிஎஸ் மோட்டார்ஸ் 4%. இதெல்லாம் வெறும் ஹைலைட். இன்னைக்கு எதை பார்த்தாலும் மார்க்கெட்டில் விழுந்திருக்கும். விழறதுக்கு என்ன காரணம்? மார்க்கெட்டில் வந்து கச்சா எண்ணெய் $100 தாண்டிடுச்சு. நம்ம ஊரில் எல்பிஜி இல்லை. எல்பிஜி இல்லாட்டா என்ன ஹோட்டலில் சாப்பாடு இல்லைன்னு நினச்சிடாதீங்க. நம்ம ஊரில் வந்து ஸ்கில்டு மைக்ரண்ட் லேபர் தான் ஜாஸ்தி. பெங்களூரில் போனால் நம்ம ஊர் பசங்க எல்லாரும் ஹாஸ்டல்ல இருந்து ஐடி போகிறாங்க. அவனுக்கு சாப்பாடு கிடையாது. நம்மளோட ஓன் மெட்ராஸ்லேயுமே ட்ரிப்ளிகேன் ஏரியா ஃபுல்லாக மேன்ஷன் ஏரியா. அந்த ஏரியாலேயும் ஆட்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. கேஸ் இருந்தால் தான் சாப்பிட முடியும். வெரைட்டி ரைஸ் விலையெல்லாம் $20 ஏற்றிட்டாங்களாம். இப்போ பெட்ரோல் டீசல் இடத்துலலாம் கூட்டம். ஆட்டோ ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை. எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டத்தில் இருக்குது. ஆட்டோ ஓட்ட ஏன் ஆள் இல்லைன்னா ஆட்டோ கேஸ் விலை ஏறிடுச்சு. அதோட வந்து இப்போ வந்து இந்த ஈரான் வார் 11 பில்லியன் தான் செலவு பண்ணேன்னு 6 நாளில் சொல்கிறாரு. மற்ற விளைவுகள்லாம் இருக்குது. அதனால வார் ஏறிட்டே போகுது. ஈரான் என்ன சொல்கிறான், டேய் உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று ஆச்சு. நீங்கள் எண்ணெய் எப்படி எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். $200 ஒரு பேரல் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருவேன் அப்படிங்கிறாரு. ரஷ்யாவுக்கு ஒரே குஷி. ஏன்னா அவங்க ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணுறாரு ஈரானு. யுஎஸ் இன்டெலிஜென்ட் என்ன சொல்கிறாங்க, ஈரான் வந்து ரெஜிம் கொலாப்ஸ் ஆகிற மாதிரிலாம் இல்லை. நம்ம ஏமாந்துட்டோம். நம்மளை மோசம் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு கொலாப்ஸ் ஆகாதுன்னு. நீ கொலாப்ஸ் ரெஜிம் கொலாப்ஸ் ஆகாமல் ட்ரம்ப் பின் வாங்கிட்டாருன்னா அவருக்கு தோல்வி. அதனால் இப்போ ரொம்ப கட்டத்தில் இருக்கார் ட்ரம்ப்பு. எப்படி வார முடிக்கிறதுன்னு தெரில. விலைவாசி கிர்ன்னு ஏறிட்டே இருக்குது. இதே சமயத்தில் பஸ்ரான்னு ஒரு ஊர் இருக்குது. அது ஈராக் பக்கத்தில் ஒரு பெரிய போர்ட்டு. அங்கே தான் பெரிய ஆயில் டெர்மினல் இருக்குது. போட்ட குண்டு அங்கே வெடித்ததுனால இனிமேல் அந்த டெர்மினல் வேலை செய்யாது. ஐசிஐசிஐ லொம்பார்டு என்ன சொல்கிறாங்க, வார் ரிஸ்க் ப்ரீமியம் வந்து கல்ஃப் கார்கோவுக்கு பயங்கரமாக ஏற்றிருக்காங்க. நீங்கள் அதுக்கு குட்ஸே அனுப்பாமையே இருக்கலாம். அதனால் இருக்குது. இந்த முறை இந்தியாவோட ஜிடிபியை வந்து 7% கட் பண்ணியிருக்காங்க. இந்த அரவிந்த் சுப்ரமணியம் ஒர்க் பண்ணுற பீட்டர்சன் இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவோட க்ரோத்தை 2004 to 2012 1.5% அண்டர் எஸ்டிமேட் பண்ணதாகவும், 2013 இன்னைக்கு வரைக்கும் 2% ஓவர் எஸ்டிமேட் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. இதை நம்ம உங்களுக்கு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறோம். இதனால் ஃபார்வர்டு ஏர்னிங்ஸ்லாம் ப்ரொஜெக்ஷன்லாம் தப்பு. அதனால் மார்க்கெட்டு பெருசாக ரிக்கவர் ஆகுங்கிற ஹோப்பெல்லாம் இப்போதைக்கு இல்லை. அமெரிக்காவில் வந்து இந்தியாவுக்கும் 15 நாடுகளுக்கும் ட்ரேடை வந்து ப்ரோப் பண்ண போகிறோம். நீங்கள் ஏதாவது அன்ஃபேர் ப்ராக்டிசஸ் யூஸ் பண்ணுறீங்களா உங்கள் குட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறதுக்குன்னு அமெரிக்காவில் சொல்லியிருக்காங்க. குரோமா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரேடியாக வந்து இண்டக்ஷன் குக்டாப் டிமாண்டு பயங்கரமாக ஏறி இருக்குங்கிறாங்க. 2 நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பீஜன் பிராண்டு ஓனர் ஸ்டவ் கிராஃப்ட் பயங்கரமாக கிர்னு ஏறிச்சு. இன்றைக்கி ஒரு 7% பார்க்கறச்சா 5% விழுந்திருந்தது. ப்ரெஸ்டீஜும் ஒரே டிமாண்ட்னால பயங்கரமாக ஏறி இருக்குது.
எங்கே பார்த்தாலும் இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு டிமாண்டு. இமய அப்படி கண்ண மூடி திறக்கறதுக்குள்ள பிக் பாஸ்கெட் மாரில இருக்கிறதெல்லாம் இண்டக்ஷன் ஸ்டவ் வித்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் டிசிஎஸோட மார்க்கெட் கேப் வந்து $100 பில்லியன் குறைஞ்சிருக்கு டாப் பீக்லேருந்து சொல்கிறாங்க. 2021க்கு அப்புறம் இதான் இருக்கிறதுக்குள்ளே பெரிய கேப் ஃபாலு. அதுக்கப்புறம் விப்ரோ என்ன பண்ணியிருக்காங்க, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டீலு த்ரூ ஸ்டேஜ் அப்படிங்கிற கம்பெனிகிட்ட வின் பண்ணியிருக்கிறாங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் ஸ்ரீகாந்த் பிவிங்கிறவரை வந்து ஆப்ரேஷன்ஸ் ஹெட்டாக போட்டிருக்காங்க. இந்த தீபக் ரெட்டிங்கிறவர் மெடிக்கல் லீவில் போயிருக்கிறாரு. ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் கபகபன்னு ஏறி 3க்கு மேலே போயிடும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது. பிப்ரவரி டேட்டா இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் 3க்குள்ளே 3 தாண்டி போயிடுங்கிறாங்க. மைக்ரோசாஃப்ட் என்ன சொல்கிறாங்க, ஆந்த்ரோபியை சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு வெப்சைட் லா சூட்டில். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சென்டிமெண்ட் வீக்காக இருக்குது. கவர்மெண்ட்லேருந்து யாரும் முன் வந்து பேச மாட்டேங்கிறாங்க. வேர்ல்டு கம்ப்ளீட்டாக அன்சர்டனாக போயிட்டுருக்கு. இது மாதிரி சுச்சுவேஷனில் மார்க்கெட்டு இறங்க இறங்க நம்மளுக்கு எதை பார்த்தாலும் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். அவசரப்பட்டு தப்பாக கன்சிடர் பண்ணாதீங்க. இன்னும் பட்டாஸ் லிஸ்ட்லேயே இருங்க. இந்த மார்க்கெட்டில் இப்போ தான் கரெக்ஷன் மோடுக்கே வந்திருக்கு. இங்கே இன்னொரு 10% விழத்துக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அந்த 10% விழுந்து அது கீழே போனால் தான் நம்ம லஞ்சை பற்றி யோசிக்க முடியும். 26,500க்கு 10%னா 2,650, 20%னா 5,300, 5,300 இறங்கணும்னா 26,300லேருந்து இறங்கணும்னா 21,000 கிட்ட வரணும். இதே மாதிரி ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா ஒரு வாரத்தில் அது நிச்சயமாக வந்துடும். ஏன்னா உங்களுக்கு கமர்ஷியல் சிலிண்டர் இல்லைன்னா, சாப்பாடு இல்லைன்னா இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டியே நின்றுடும். இந்த வெல்டிங்கு, டெக்ஸ்டைல் இது மாதிரி பல இடத்துல கேஸ் தேவைப்படுது. நம்ம ஊரில் கிரிமட்டோரியமே நம்ம வந்து கேஸாக மாற்றிட்டோம். இப்போ விறகுக்கு டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். விறகை எங்கேருந்து யார் பிடிச்சின்னு வருவாங்கன்னு தெரியாத அளவுக்கு விறகு டேமேஜ், காஸ்ட் டேமேஜ் ஆகி விறகு தான் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். நேற்று அமெரிக்காவில் வந்து நாஸ்டாக் மட்டும் மேலே இருந்து S&P 100 கொஞ்சம் ஓரளவில் வச்சுருந்தாங்க. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே இந்த டெக் ஸ்டாக்ஸாக வாங்கி மார்க்கெட்டை ஹையாக வச்சுருந்தாங்க. டெக் ஸ்டாக்ஸ் வாங்காமல் இருந்திருந்தாங்கன்னா மார்க்கெட் இன்னும் நேற்று கரெக்டாக இருக்கும். இது கிளியர் இண்டிகேஷன் வந்து இந்தியன் மார்க்கெட் டெஃபினட்டாக ஓவர் ஹீட்டடுங்கிறதுக்கு பல இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. எஃப்ஐஐ இன்னும் விற்றுட்டே இருக்கிறான். எஃப்ஐஐ வரமாட்டேங்கிறான். நாங்கள் டெபாசிட்ஸில் பல ஸ்டாக்குக்கு இறங்கியிருக்கு. நீங்கள் கன்சிடர் பண்ணால் உங்களுக்கு பல லாபங்கள் வரும். அதாவது மார்க்கெட்டை மட்டும் ஓடினா மட்டும் போகாது, இல்லாட்டா மார்க்கெட் அப்படியே வச்சுருந்தா போகாது. இது மாதிரி கீழே இறங்குற சமயத்தில் நீங்கள் கரெக்டான ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணால் தான் உங்களுக்கு மேலே ஏறும். ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து யாரெல்லாம் 10 வருஷமாக போட்டு ஒரு 5-6 லட்ச ரூபா சேர்த்து வச்சுருந்தவங்க எடுத்துருங்க. 2 லட்ச ரூபாய்க்கு மேலேயே சேர்த்து வச்சுருந்தா எடுத்துருங்க. யாருக்கு இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டு வேலை செய்யும்னா, யார் அப்சல்யூட் ஸ்டார்ட்டராக இருக்காங்களோ, பிகினராக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்ட் பெருசாக இருக்கும். அது கூட 2-3 வருஷத்துக்குள்ளே அது லட்சத்தில் போயிடுச்சுன்னா அதை விற்றுட்டு பாண்டுக்கு மாற்றுறது மச் பெட்டர். இப்போ வந்து ஓவராலாக இந்த செலவெல்லாம் பார்க்குறச்ச அமெரிக்காலேயே வட்டி விகிதம் ஏறும். அதுக்கு தான் வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இப்போ வந்திருக்கிற செய்தி என்ன சொல்லுதுன்னா, ஈரானில் 26 கப்பல் இந்தியனுக்கு லோட் பண்ணி அனுப்புகிறோன்னு சொல்கிறாங்க. லோடு பண்ணி அனுப்புறதுக்குள்ளே அந்த ரிஃபைனரி நிற்காமல் இருக்கணும். ரிஃபைனரி இப்போதைக்கு ஒர்க்கிங்கு. அங்கேருந்து லோட் பண்ணி நம்ம ரிஃபைனரி வரத்துக்குள்ளே 10 நாள் ஆகிடும். நம்ம கையில் பொருள் கிடைக்கிறதுக்கு 15லேருந்து 25 நாள் வரைக்கும் ஆகும். இன்றைக்கி வந்து இன்னொரு முக்கிய செய்தி, HCL என்ன சொல்லிட்டாங்க, கவர்மெண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கோங்கப்பா. உங்களுக்கு எல்பிஜினால் கேன்டீனில் சாப்பாடு கிடைக்காம இங்கே அங்கே கட்டப்படுறீங்க. அவன் ஊரை போய் பார்க்க போயிடுங்க. பெரிய கிரைசிஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆகிடுங்கன்னு HCL வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமும் ஆப்ஷன் ஆக்கிட்டாங்க. டெக் மஹிந்திராவில் பல வேலைகளை சட்டக் சட்டக் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துருக்குது. இப்போது மீதி ஐடி கம்பெனிஸும் ஒரு வாரம் இந்த கிரைசிஸ் கண்டினியூ ஆச்சுன்னா இதே டெவலப்மெண்ட்டில் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பல தடவை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வாங்காதீங்க, மார்க்கெட்டில் ப்ராப்ளம், பென்னி ஸ்டாக் பக்கம் போகாதீங்கன்னு உங்களுக்கு பல தடவை அட்வைஸ் கொடுத்துருக்குறேன். நீங்களும் கேட்குறது கிடையாது. என்எஸ்சி ஸ்டாக்கு டெலிவர் பண்ணுறேன்னு சொல்லி சில கம்பெனிகள் இடி ப்ரோப் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, மக்கள்கிட்டேருந்து காசை வாங்கிட்டு அந்த காசை எங்கேயோ ரூட் பண்ணிவிட்டு கடைசியில் ஷேர்ஸே டெலிவர் பண்ணலை.
அப்படியே பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஹை வேல்யூவேஷனில் டாடா கேபிட்டல் மாதிரி கொடுத்து ஐபிஓ வேல்யூ குறைஞ்சிருச்சு. இந்த போர் வந்ததுனால ஐபிஓவில் மார்க்கெட்டில் டிமாண்டு போயிடுச்சு. ஐபிஓவை மேனேஜ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் எங்கேயாவது இது மாதிரி மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களது பெரிய ப்ராப்ளம். ஸ்டாக்கே டெலிவர் ஆகுமா, அது ஒரிஜினல் ஸ்டாக்கானே தெரியல. இந்த ரிப்போர்ட் மின்ட்டில் வந்திருக்கு, நான் சைடில் போடுறேன். தயவு செஞ்சு இது மாதிரி இடத்துல மாட்டிக்காதீங்க. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு தெரியாதுப்பா, போர் ஜாஸ்தியான மாதிரி இருக்குது, கச்சா எண்ணெய் இதே விலை இருந்ததுன்னா 22,700 மார்க்கெட் உடைக்கும் நிஃப்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு மார்க்கெட் ஹைலி ஓவர் வேல்யூடுங்கிறத ரொம்ப நாள் சொல்லிகிட்ருக்கிறேன். போருங்கிறது வந்து ஒரு கேட்டலிஸ்ட்டு. எஃப்ஐஐ ரொம்ப நாளாக விற்றுட்ருக்குறான். உங்கள் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டை வச்சு தான் மார்க்கெட்டு ஓடிட்டுருக்குது. ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் யாரெல்லாம் பல வருஷமாக போட்டு 3-4 லட்ச ரூபாய்க்கு மேலே உங்கள்கிட்ட பணம் இருந்தால் தயவு செஞ்சு அதை எடுத்துருங்க. மார்க்கெட் இறங்குறச்ச நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருக்கீங்கன்னா அந்த ப்ராஃபிட்டை ப்ரொடெக்ட் பண்ணி பாண்டாக போயிடுறது நல்லது. இது தவறுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இது நான் சொல்கிறது தவறுன்னு பல பேர் பேசுகிறாங்க மார்க்கெட்டில். உங்களுக்கு என்னென்னு நான் காட்டுறதை புரிஞ்சுக்கோங்க. 100 ரூபா 50 ரூபா ஆயிடுச்சுன்னா 50% ஃபால். ஆனால் 50 ரூபா 100 ஆக்கணும்னா 100% ஏறணும். 100 75 ஆச்சுன்னா 25% ஃபால். திரும்பி மேலே ஏறணும்னா 30% ஏறணும். தயவுசெய்து இந்த ஃபண்டமெண்டல் மேக்ஸை தெரிஞ்சுக்கங்க. 100 to 50 is easy 50% fall. 50 to 100 is a 100% gain. பல இடத்துல மார்க்கெட் அடிபடுது. நான் சொன்ன அட்வைஸு டிஃபன் காப்பி, அதனால் உங்களுக்கு வழி தெரிஞ்சிருக்காது. தயவு செஞ்சு உங்களோட ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் செக் பண்ணுங்கள். 2 லட்சத்துக்கு மேலே இருந்ததுனாலே வெளில போயிடுங்க, நல்லதில்லை. திரும்பி மார்க்கெட் லோ பாயிண்டில் இருக்கிறச்ச நம்ம ரீஎன்டர் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தொடுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.